கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கால வேளையில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை, அதனால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் என்று வசனம் சொல்கிறது. இந்த கால வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர்களுக்கு ஆசீர்வதித்தால் நாங்கள் பாடுகிற பாடல், துதி, ஆண்டவரை நன்றி, ஸ்தோத்திர பலி, ஆராதனைகள், செய்திகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்குமே. உடைய பிரசன்னம் இறங்கி வரணும் ஆண்டவரே. உடைய வல்லமை இறங்கி வரணும், உடைய மகிமை இறங்கி வரணும், உடைய பிரசன்னம் இறங்கி வரணும். இந்த பிரசன்னம் இல்லைன்னா நாங்கள் வாழ முடியாது ஆண்டவரே. உடைய சமூகம் இல்லைன்னா எங்களால் வாழவே முடியாது. உடைய பிரசன்னமும் மகிமையும் ஆளுமையும் இந்த நேரத்தில் வரட்டும். இந்த மூலமாய் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். உள்ளான மனதில் உமக்குள்ள ஏவத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை தொழில்நுட்பம் ஆண்டவரே தாழ்த்துகிறோம். எங்களை தரைப்பட்டுவாய் தாழ்த்துகிறோம், உங்களை உயர்த்துகிறோம். உடைய நாமம் வாழ்வோம், உடைய நாமம் மகிழ்ந்து ஆண்டவரை கலிகூறத்தக்கதாக உடைய நாமம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அவர் நல்லவர். இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. நம்மை நம்புகிறவர்களை அவர் அழைத்திருக்கிறார். நம்மை நம்புகிறவர்களை அவர் நினைக்கிற தேவன். அவர் நினைத்து ஆசீர்வதிக்கிற தேவன். பாடல்களை பாடி கர்த்தரை துதித்து ஆராதனை செய்வோம். கண்களை மூடி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை உணர்வோம், அவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். God bless you. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூலை மாதத்திலும் கர்த்தரை துதித்து ஆராதிக்க யூடியூப் மூலமாக வந்திருக்கிறவங்களை தேவனின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நேரத்திலையும் தேவனை துதித்து நாம் தேவனை ஆராதிப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனை பரிசுத்தரை. வாக்குகள் பல தந்து அழைத்து தந்தி, ஒரு தந்தை போல நீ சுமந்தி. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். Hey
அவருடைய வேலை அல்ல, அவர் தந்த கிருபை, அவர் தந்த கிருபை, நம்ம மேல வைத்த அவருடைய அன்பிற்காக நல்ல கரங்களை தட்டி இந்த 3 மாதங்களை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புது வாழ்வு. எத்தனையோ பேர் எவ்வளவு செல்வந்தரா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்காத ஒரு கொடிய வைரஸ்னால இறந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா தேவன் நமக்கு ஒரு புது வாழ்வை தந்து இந்த கொரோனா லாக்டவுன் காலத்திலையும் ஒரு புது துவக்கத்தை தந்து தேவன் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு
தேதியிலிருந்து ஆண்டவரே சுவாமி இந்த ஜூலை மாதம் வரைக்கும் என்னை மறக்காம நினைத்தீங்கப்பா. ஒரு எத்தனையோ சொந்தக்காரங்க நம்ம நினைத்திருக்கலாம், நான் உங்களுக்கு எல்லாமே செய்வேன் சொன்ன மனிதர்கள் மறக்கலாம். ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, பெற்ற தாய் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று தேவன் சொல்லுகிறார். எவ்வளவு நல்ல தேவன், இவ்வளவு நாள் நம்மளை மறவாமல் நடத்தி வந்திருக்கிறார். தேவனுக்கு நம்ம எல்லாரும் நல்ல கரங்களை உயர்த்தி மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் தூங்காமல் ஒவ்வொரு நிமிடமும் தேவன் நம்மளை கரங்கள்ல வரைந்து வைத்து நம்மளை நடத்தி வருகிறார். அப்படிப்பட்ட தேவனை நல்ல கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி சொல்லலாமா, நன்றி சுவாமி, நன்றி நன்றி நன்றி. இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். வாமதி
உள்ளவர், உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர் சுவாமி. அவரே ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார், பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்ற வேத வசனத்தின்படி ஒரே அகஸ்வேரு ராஜா கேட்டான், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரே இப்படிப்பட்ட ஒரு அகஸ்வேருவே அப்படி செய்ய விரும்பினால் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள சர்வ லோகத்தின் அதிபதியாக எங்கள் தேவன் எவ்வளவாய் கனம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் சுவாமி. நீர்தான் எங்களுடைய தஞ்சம், நீர்தான் எங்களுடைய கோட்டை, நீர்தான் எங்களுடைய துர்கம் சுவாமி. இந்த நேரத்தில் நாங்கள் தேடி அண்டிக்கொள்ள வந்திருக்கிறோம். இறங்குங்க, இறங்குங்க. எங்களுடைய வேண்டுதலுக்கும் உங்களுடைய கண்ணீருக்கும் உங்களுடைய ஜெபத்திற்கும் இறங்குங்க சுவாமி, இறங்குங்க. இந்த நேரத்தில் இறங்கி ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் நீர் செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர்தான் என் தஞ்சமை, நீர்தான் என் கோட்டை, துன்ப வேலை தூக்கி என்னை தோளில் சுமக்குவை. நல்ல கரங்களை உயர்த்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த பாடலை நாம் பாடுவோம். நீதான் என்
இன்றும் நீர் உயர்ந்திருப்பீராக சுவாமி. ஆராதனை ஒரு துதி பலிகளுடைய பாதத்தை நாங்கள் அர்ப்பணிக்கும். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உடைய பாதத்துல நாங்கள் அர்ப்பணிக்கும். நீங்க உயர்ந்திருங்க. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். மகிமைப்படுவதாக கர்த்தரை துதித்திருக்கிறோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறோம், நாவால் அவருடைய நாமத்தை உயர்த்தியிருக்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். உலக நாடுகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உலக நாடுகளிலே அதிகமாக தொற்று நோய் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிறதான எல்லா ஆண்டவரே நாடுகளையும் வல்லரசு நாடுகள் என்று சொல்லப்படுகிற அமெரிக்காவுக்காக, ரஷ்யாவுக்காக, ஜெர்மனிக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சோவியத் யூனியன் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதிகளில் பயங்கரமான ஆண்டவரே தாக்குதல் இருக்கிறது என்று கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே பாதிக்கப்பட்ட நாடுகளிலே அதிகமாக அமெரிக்கா அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் எல்லா நாடுகளுமே ஆண்டவரே சுமார் 200 நாடுகளுக்கு மேற்பாக அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆண்டவரே பாதிக்கப்பட்டவங்க, தனித்து இருக்கிறவங்க, இழந்து போய் இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. ஒரு எழுச்சி, ஒரு உயிர் முயற்சி ஆண்டவரே உண்டாக, ஒரு எழுப்புதல் உண்டாக கர்த்தர் உதவி செய்யும். இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்க. இந்த தேசத்திலே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிற மகாராஷ்டிரா மாநிலத்துக்காக, டெல்லிக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்நாடகா ஆண்டவரே, ஆந்திர பிரதேசம், கேரளா ஆண்டவரே இந்த பகுதியில் தமிழ்நாடு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட தேசத்திலே கர்த்தர் ஆண்டவர் ஒவ்வொரு மாநிலங்களிலும் கர்த்தருடைய இரக்கம் இருக்கட்டும். ஆளுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே உலக அளவில் சீக்கிரத்தில் இதுக்கு ஒரு முடிவை கர்த்தர் தான் ஆண்டவர் உண்டாக்க வேண்டும். கர்த்தருடைய அன்பு இதிலே கர்த்தர் செய்து ஒரு வல்லமையான காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க. தமிழ்நாட்டை ஆளுகிற ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். தமிழ்நாட்டிலே சீக்கிரத்திலே கொரோனாவுடைய தாக்குதல் குறைய ஆண்டவர் உதவி செய்யும். ஆண்டவரை பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை தனித்து வைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆண்டவரை பலப்படுத்தி இதிலிருந்து வெளியே வர கர்த்தர் உதவி செய்யும் அப்பா. திருச்சி பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம். திருச்சி ஆசீர்வதியும். அநேக வார்டுகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறதுனால ஆண்டவரே எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆண்டவரே இந்த தொற்று நோய் ஆண்டவரே திருச்சியில மேற்கு பகுதியில் ஆண்டவரே கிழக்கு பகுதியிலும் அதிகமாக சிட்டி அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கிருபையாக இறங்கி உதவி செய்யும். டாக்டர்ஸுக்காக, நர்சஸுக்காக, சுகாதார துறையில ஊழியம் செய்கிற பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா ஊழியக்கார குடும்பங்களுடைய மனைவி பிள்ளைகள் துணைவியார்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லா ஆண்டவரே விசுவாசிகள் எல்லா பிரஜாதி ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே உலக அளவில் ஒரு சுகம் உண்டாகட்டும். தேசிய அளவில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவரே தமிழ்நாட்டு அளவில் ஒரு பெரிய ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யும். ஒரு எழுப்புதல் வர கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே சூழ்நிலைகள் சாதகமாய் மாற கர்த்தர் உதவி செய்யும். சூழ்நிலையை மாற்றுகிற ஆண்டவர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அதிகமாய் ஆண்டவரே திடீரென்று வியாதி என்று சொன்னால் அவர்கள் ஆண்டவரே டாக்டரை போய் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கர்த்தர் இதெல்லாம் ஆண்டவரே என்னுடைய விசுவாச மக்களுக்கு ஆண்டவரே பிரஜாதி மக்களுக்கு கூட இந்த கால சூழ்நிலையில எந்த பலவீனங்களும் வராதபடி, சுகவீனங்களும் வராதபடி கர்த்தர் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தரை உயர்த்தியிருக்கிறோம், துதித்திருக்கிறோம், உடைய நாமத்தை உயர்த்தியிருக்கிறோம், மகிமைப்படுத்தியிருக்கிறோம், தொழுது கொண்டிருக்கிறோம். தேவன் எங்களை சந்தித்து ஆண்டவரை ஆராதனை நேரத்தில் தேவன் எங்களை சந்தித்து எங்களை தேவைகளை சந்திக்க, எங்களை மீட்க, எங்களுக்கு ஆண்டவரே எங்களை ஆண்டவரே இந்த இக்கட்டிலிருந்து தூக்கி எடுக்க தேவன் எங்களை சந்தித்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உள்ளான மனதுக்குள்ளே ஒரு தேவ சமாதானத்தையும் விடுதலையும் அமைதியும் தந்தி அதற்காக நன்றி. உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையில ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிப்போம் ஒரு வேத பகுதியை. யாத்ராகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 21, 22 வாசிப்போம். நான் வாசிக்கிறேன். கிருபாசனத்தை பெட்டி நின்று வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. வாசிங்கள். அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் உனக்கு இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன்.
உன்னோட சொல்லுவேன். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். யாத்திராகம புஸ்தகம் 29:43 வாசிப்போம் சீக்கிரமாக. அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன். இஸ்ரவேல் புத்திரரை அங்கே சந்திப்பேன். அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். இந்த 2 வசனத்திலே ஆண்டவர் ஜனங்களை சந்திப்பேன், நான் உன்னை சந்திப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாய் நாங்கள் தியானிக்க கர்த்தருக்கு உதவி செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வைராக்கியம் வாஞ்சையுமாய் இருக்கிற ஆண்டவர், ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற அந்த வார்த்தையின் மூலமாய் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அநேக பிரயாசப்பட்டு அநேக முயற்சிகள் எடுத்து அநேக இக்கட்டின் மத்தியிலும் நாங்கள் உங்களுக்காக இந்த தேவ செய்திகளை ஆராதனைகளை உங்களுக்கு நாங்கள் நடத்தும் போது நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து உட்கார்ந்து இந்த யூடியூப் மூலமாய் பார்க்கும்போது பயத்தோடு பக்தியோடு நீங்கள் அதை நீங்கள் அனுபவிக்க முடியாத நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஏனென்றால் கர்த்தர் உங்களை சந்திப்பார். கர்த்தர் உங்க மனதிலே ஒரு தாக்கத்தை உண்டாக்குவார். அதற்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எவ்வளவோ நேரங்களை செலவழிக்கிறோம், எவ்வளவோ நேரங்களை வீணாய் போகிறது. ஆனால் இந்த 1.5 மணி நேரத்தை ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்திருந்து அந்த வசனங்களை தியானிக்கும் போது, ஆராதிக்கும் போது தேவன் நம்மளை சந்திக்கிறார். தேவன் நம் தேவைகளை சந்திக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் நம்மளை விடுதலை ஆக்குகிறார். தேவன் நம்மளை மீட்டெடுக்கிறார். தேவன் சந்திக்கும் நேரம் இந்த நேரத்தை நாம் வீணாய் கழிக்க கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது நான் உன்னை சந்தித்தேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சந்திக்க விரும்புகிறார். இந்த வசனங்களை வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கையில மிக முக்கியமான காரியங்களை ஆண்டவர் செய்தார். அவருடைய அறிவித்தனத்திலிருந்து அவர்களை ஆண்டவர் அவருடைய விண்ணப்பங்களை கேட்டு அவர் விடுதலை தாக்கி அவர்களை வழிநடத்தி அவர்களுக்கு முன்பாக செங்கடலை பிளந்து இன்னும் அநேக காரியங்களை கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பிரபலமான ராஜாக்களை கர்த்தர் அவர்களை சங்கரித்தார். வானத்தை திறந்தார், மன்னாவை பொழிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களுக்கு கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். அநேக அற்புதமான நிலையிலே தேவன் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது ஆண்டவர் அவர்களை நோக்கி ஒரு ஆலயம் கட்டும்படியாக, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படியாக தேவன் அவர்களுக்கு சொன்னார். ஏன் சொன்னார் என்றால் அதிலே பலிபீடங்கள் இருந்தது, அதிலே பல பொருட்கள் இருந்தது. இவைகள் எல்லாம் தேவ ஜனங்கள் தேவனை ஆராதிப்பதற்காக, தேவனுக்கு பலி செலுத்துவதற்காக கொடுக்கப்பட்டவைகள். அங்கே எதற்காக வருகிறார்கள் என்றால், ஆசரிப்பு கூடாரத்துக்கு தேவ ஜனங்கள் எதற்காக வருகிறார்கள் என்றால் பலி செலுத்தவும் ஆராதிக்கவும் தேவனை சந்திக்கவும் ஜனங்கள் வருகிறார்கள். ஆகவே ஆண்டவர் ஆனால் இடையிலே ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லுகிறார், என்னை தேடி வருகிற ஜனங்களை, எனக்காக பணி செலுத்துகிற, எனக்காக ஆராதனை செய்கிற, என்னை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற என் ஜனங்களை நான் அந்த ஜனங்களை சந்திப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு நிலையை கத்த சொல்லுகிறார். நீங்கள் வேதாகமத்தில் வாசித்தார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். வருவார், அவர் சந்திப்பார். இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். ஆலயத்துக்கு வருகிறோம் என்றால் தேவனை சந்திப்பதற்காக பாடல்கள் பாடுகிறோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், செய்தியை கொடுக்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். நடுவிலே தேவன் பர்சனலாய் உங்களை ஆண்டவர் சந்திக்க விரும்புகிறார். நாம ஆண்டவரை சந்திக்கிறது, ஆண்டவர் இந்த தேவ ஆலயத்திலே தேவன் ஆண்டவர் நம்மை சந்திக்கிறார். அந்த ஆலயத்திலே கூட முடியாததுனால இந்த யூடியூப் மூலமாய் நாம் ஆண்டவரை தரிசிக்கிறோம், ஆண்டவரோடு இணையும் போது இந்த 1.5 மணி நேரத்துல ஏதாவது ஒரு வசனத்தின் மூலமாய் உங்களோடு கூட பேசுவார். ஜாக்கிரதையோடு ஆண்டவருடைய தொட்டுதலை, ஆண்டவனுடைய சந்திப்பதை, ஆண்டவர் நாமும் சந்திக்க வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கும்போது கர்த்தர் ஒரு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு விசித்திரமான விசுவாசமான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். எதற்கு என்றால் அங்கே உன்னை சந்திப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் யார் என்றால் நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய ஜனங்களுடைய பலிகளை ஏற்றுக்கொள்கிறவர் மாத்திரமல்ல, தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறவர்.
ஹல்லேலூயா. பரிசுத்த நாமத்திற்கு, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் உண்மையாய் விசுவாசிப்பீர்களானால் ஒரு ஆராதனை ஸ்தலம் தேவனை ஆராதிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, தேவன் சந்திப்பதற்காக தம் ஜனங்களை ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார். தேவன் இந்த யூடியூப் மூலமாய் உங்களை சந்திக்க விரும்புகிறார். இந்த செய்தி முழுவதுமாய் நீங்கள் கவனமாய் கேட்டால் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் இருந்து விடுவிக்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய, ஒரு சமாதானத்தை தர, ஒரு விடுதலையை தர, உங்களிடத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்க, உங்க வாழ்க்கையில புது வாழ்வை கர்த்தர் கட்டளையிட உங்களை சந்திப்பார். வாஞ்சையோடு நீங்கள் அவரிடத்தில் எதிர்பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நீங்கள் உண்மையாக விசுவாசிப்பீர்களானால் இந்த செய்தி வேலைகளிலே மைனூட்டா நீங்க கவனித்து யார் பேசுகிறார்கள் என்பது முக்கியம் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை என்னோடு கூட பேசுகிறது என்று நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலின்படி இதை கேட்டீர்கள் என்றால் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இதன் மூலமாய் தேவன் என்னை சந்திக்க விரும்புகிறார் என்று, அதற்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சந்திப்பு என்று சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. தேவன் தன்னுடைய ஜனங்களை எப்படி சந்திக்கிறார் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்றால், நீங்க வாசிக்கிறீர்கள் என்றால் வாசிப்போம். இந்த சந்திப்பின் காரியம் மூலம் இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கும் போது, நாமும் அவரை சந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் என்றால் எல்லா காரியத்தையும் தீர்த்து விடலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவர் தேவனை சந்திக்கிறார் என்றால் அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். சாவு வீட்டில் ஒரு பாட்டு பாடுவார்கள், நல்ல கவனமாக கேளுங்கள். இன்பராம் வீட்டில் மோட்ச கரையிலே உள்ள உன்னை சந்திப்போம் என்று நம்ம பாடுகிறோம். என்ன அர்த்தம் என்றால், உன்னை சந்திக்கிறதுக்கு இதுதான் லாஸ்ட் சான்ஸ். உன்னை சந்திக்க முடியாது. உன்னை பெட்டியில வச்சு உன்னை மூடியாச்சு, உன்னை சந்திக்கவே மாட்டோம். ஆனா மோட்ச கரையிலே சந்திப்போம் என்று இந்த வசனம் சொல்கிறது, இந்த பாடல் சொல்கிறது. ஏன் அந்த நம்பிக்கையோடு நம்ம என்ன படுகிறோம்னா, நாம் பிரயாசப்படுகிறோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்திலே இவன் வாழ்க்கை வாழ்ந்து முடித்து விட்டாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் விசுவாசிக்கிறோம், அவர் அங்கே உயிரோடு இருக்கிறார். தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் உணர்வோம், தேவன் அங்கே உயிரோடு இருக்கிறது மாத்திரமல்ல, இங்கேயும் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். இந்த உலகத்திலே மரிப்போம், நாம் உயிர்த்தெழுந்து அங்கே போவோம். நிச்சயமாய் ஒருவரை ஒருவர் சந்திப்போம். ஆகையால் இந்த நம்பிக்கையினால் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிறீர்கள். ஒருவரை ஒருவர் ஆறுதல் படுத்துங்கள். ஏன் ஆறுதல் படுத்துங்கள் என்றால், நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என்று சொல்லி பார்த்தோம் என்றால், ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என்று பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளை சந்திக்கிறார், நாம் அவரை சந்திக்கிறோம். சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையில எப்படி உண்டாகும், அதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டீங்கன்னா, ஒரு நேரத்துல யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா, அந்த யாக்கோபினிடத்துல வருகிறார்கள் என்று பார்க்கிறோம். வந்து ஒரு வஸ்திரத்தை கொண்டு வந்து காட்டுகிறார்கள். அப்பா அந்த வஸ்திரத்தை பாருங்கள், இந்த வஸ்திரத்தை பாருங்கள் என்று சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், இது யோசேப்பின் வஸ்திரம் போல இருக்கிறதே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்ப யோசேப்பினுடைய வஸ்திரம் தான் என்று சொல்லும் போது, அவன் மரித்து விட்டான் என்று சொல்லும் போது, அவரை எத்தனையோ நாட்கள், எத்தனையோ ஆண்டுகள் அவரை ஆறுதல் படுத்தவே இல்லை, ஆறுதல் படுத்தவே முடியவில்லை. பிள்ளைகள் அவர்களை எவ்வளவோ ஆறுதல் படுத்துகிறார்கள், ஆனால் ஆறுதல் படுத்தவில்லை. அவர் மிகுந்த துக்கத்தோடு இருந்தார். எந்தவித ஆறுதலுக்கும் தனக்கு இடம் கொடுக்கவில்லை யாக்கோபு. அவருடைய வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்தது. என்னவென்றால், யோசேப்பு உயிரோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட போது அவனுடைய உயிர், அவனுக்குள்ளே ஆண்டவர் உயிர்ப்பித்தார். உயிர் வந்தது. அவன் ஏற்கனவே உயிரோட தான் இருக்கான், ஆனா செத்து போன நிலைமையில இருக்கிறான். ஆண்டவர் அவன் யாக்கோபு யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறான் என்று சொல்லும் போது அவனுடைய வாழ்க்கையில உயிர் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, என் மகன் உயிரோடு இருக்கிறான், நான் அவனை நிச்சயமாய் பார்ப்பேன், நான் அவனை சந்திப்பேன். அவன் சொந்த தேசத்தை விட்டான். யாக்கோபு சொந்த தேசத்தை விட்டான். கஷ்டப்படல, விடுறதுக்கு கஷ்டப்படல. தன் மகனை சந்திப்பதற்காக தன்னுடைய வீட்டை, தன்னுடைய சொந்தக்காரங்களை, தன்னுடைய தேசத்தை விட்டுவிட்டு அவன் யோசேப்பை சந்திப்பதற்காக கிளம்பி போகிறான். போகிற வழியிலே யோசேப்பு வருகிறான். ஒருவரை ஒருவர் கட்டி பிடித்து முத்தமிட்டு
சந்தித்து அவர்கள் 2 பேருக்குள்ளும் ஒரு உயிர் மீட்சி உண்டானது போல இந்த செய்தியின் வேளையில உங்களோடு கூட கர்த்தர் சந்திக்கும் போது அவர் உங்களுக்குள்ளே ஒரு உயிர் மீட்சி, உங்களுக்குள்ளே உயிர் வரும், உங்களுக்குள்ளே ஜீவன் வரும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எவ்வளவு மகிமையான சம்பவங்கள் பாருங்கள். ஒருவருக்கொருவர் ஆறுதல் படுகிறார்கள், ஒருவருக்கொருவர் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். யாக்கோபுக்கு அவனுடைய ஆவி உயிர்ப்பித்தது மாத்திரமல்ல, அவனை நேரில் பார்க்கும்போது அவனுக்குள்ளே ஜீவன் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே சம்பவம் தான் மிக சீக்கிரத்திலே, நல்ல கவனமா கேளுங்க, அதே சம்பவம் தான் சீக்கிரத்திலே கால சத்தம் தொனிக்கும் போது நாம் மறுரூபம், ஆண்டவருடைய வருகையின் போது ஒரு இமை பொழுதுல நாம் மறுரூபம் ஆக்கப்படுவோம். ஆண்டவரை முகமுகமாய் சந்திப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமை உண்டு. அதற்கு ஒரே வழி, இயேசு ஒருவர் தான் உயிரோடு இருக்கிறார், அவரை சந்திக்க வேண்டும் என்கிற வாஞ்சை நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். பிரியமானவர்களே, இதை தான் நாம் வாசிக்கிறோம். யோபு புத்தகத்திலே ஒரு நல்ல அருமையான சம்பவம் இருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையில் யோபு எல்லாவற்றையும் இழந்தார். தன்னுடைய பிள்ளைகளை இழந்தார், தன்னுடைய சொத்துக்களை இழந்தார், தன்னுடைய வேலைக்காரர்களை இழந்தார், தன்னுடைய எல்லா காரியங்களையும் இழந்து, தன்னுடைய சுகத்தையும் இழந்து அவர் என்ன பண்ணுகிறார்? இந்த இழப்பின் மத்தியில் அவருக்கு என்ன தெரியும் என்றால், அவருடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இருந்தது. என்னன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்களே அதை காணும் என்று சொன்னார். ஏனென்றால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார். நாம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் சந்திக்க ஆண்டவர் நமக்காக மரித்து உயிர் தெழுந்து ஆண்டவருடைய கால சத்தம் வரும் பொழுது அவரை நாம் காண்ப. பிரியமானவர்களே, நாம் மனிதனை அல்ல, இந்த யூடியூப்பை பார்க்கிறதுக்கு ஒரு மனிதனை பார்க்க வரல, பாஸ்டரை சந்திக்க வரல. ஆனால் இந்த பாஸ்டர் இன்றைக்கு உயிரோடு இருப்பார், நாளைக்கு உயிரோடு இருப்பாரா என்று நிச்சயம் இல்லை. ஆனால் நீங்க சந்திக்க வந்திருக்கிற இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஜீவாதிபதி, என்றென்றைக்கும் தன்னில் தானே ஜீவன் உடையவர். அவர் உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில விடுதலையை தருவார், உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை தருவார், உங்கள் வாழ்க்கையில ஒரு மீட்பை கர்த்தர் தருவார். வாஞ்சையோடு எதிர்பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாசிகளை உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு எதற்காக வருகிறோம் என்றால், தேவனை சந்திப்பதற்காக. அவர் சொல்லுகிறார், நான் அவர்களை சந்திப்பேன். இதுதான் வசனம். நான் அவர்களை அங்கே சந்திப்பேன். நான் இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். இந்த டிவி மூலமாக, இந்த யூடியூபின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் தேவனை சந்திக்க வேண்டும். எத்தனை பேர் பார்க்கிறீங்களோ அத்தனை பேரும் தேவன் உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் சந்திக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை கட்டளையிட வேண்டும். தேவன் உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். அல்லேலூயா. இதைதான் நீங்கள் வாசிக்கிறீர்கள். அழுது கொண்டே 2 சகோதரிகள் என்ன பண்றாங்க? வராங்க, கல்லறைக்கு வராங்க. கல்லறைக்கு வரும்போது அவர்கள் யாரை பார்க்க வந்தாங்கன்னா, ஒரு செத்து போய் நாரி போய் அடக்கம் பண்ணப்பட்ட சரீரத்தை, இயேசுவின் சரீரத்தை தேடி வந்தாங்க. அழுது கொண்டே வந்தாங்க. அவங்க வரும்போது அழுது கொண்டே வந்தாங்க. வேதம் சொல்லுகிறது, அங்கே அவங்க வரும்போது பல கேள்விகளோடு கூட அவங்க வந்தாங்க. இவங்க இந்த தன்மையோடு அவங்க வரும்போது அங்கே ஒரு செய்தி அவங்களுக்கு வருகிறது. என்றால் என்ன செய்தினா, ஆண்டவர் இங்கு இல்லை, அவர் உயிரோடு கூட எழுந்து விட்டார் என்ற செய்தி அவர்கள் கேட்கும் போது, அந்த செய்தியை கேட்டுக்கொண்டே அவர்கள் போய்கொண்டு இருக்கும் போது இயேசு அவர்களை சந்தித்தார். ஹல்லேலூயா. வாஞ்சையோடு, தாகத்தோடு, ஒரு ஏக்கத்தோடு, தவிப்போடு யாரெல்லாம் இந்த யூடியூப் மூலமாய் தேவனை சந்திக்க வேண்டும் என்று விருப்பத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை தேவன் சந்திப்பார். பர்சனலாய் ஆண்டவர் உங்களை சந்திப்பார். இந்த சகோதரிகளை தேவன் சந்தித்தார். அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லா பயத்தோடும் தாழ்மையோடும் ஒரு அன்போடு நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இத்தனை அருமையான சூழ்நிலையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த கடுமையான சூழ்நிலையில, ஒரு மோசமான சூழ்நிலையில, எங்கு பார்த்தாலும் கொரோனா, எங்கு பார்த்தாலும் பயம், எங்கு பார்த்தாலும் மரண பயம், எங்கு யாரை பார்த்தாலும் இவர்களுக்கு கொரோனா இருக்குமா என்றதான ஒரு அச்சத்துல வீட்டுக்குள்ளே முடங்கி போய் இந்த யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தை விசுவாசியுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை சந்திப்பார். நான் அவர்களை அங்கே சந்திப்பேன். இந்த யூடியூப்பின் மூலமாய் கர்த்தர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்துவதாக. அல்லேலூயா. ஒரு மனிதன்
வார்த்தையை வந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜீவனுள்ள தேவனை சந்திக்க வந்து அவன் ஆண்டவருடைய பாதத்தை வருவானானால் நான் பார்க்க வேண்டும், அவரை சந்திக்க வேண்டும் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்துல நெருங்குவானால் அவனுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒன்று கண்டிப்பா நடக்கும். அதே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியே செய்வார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த தேவன் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். அவர் உங்கள் வாஞ்சையை தான் பார்க்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் வாஞ்சையோடு ஆண்டவரை பார்க்க வேண்டும். இந்த ஒவ்வொரு இந்த செய்தி கொடுக்கிற நேரத்தில் கூட முதலாவது உங்களுடைய உள்ளத்தை ஆண்டவர் வல்லமையினால் நிரப்பி ஆண்டவர் உங்களை சந்தித்து உங்களை தொட்டு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கி உங்களுடைய வாழ்க்கையில உயிர்ப்பித்து ஹல்லேலூயா உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் ஒரு மாற்றத்தை செய்வார் என்பது தேவனுடைய அனுக்கிரகம் செய்யும். அவர் செய்ய வல்லமை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாசத்தோடு வாஞ்சையோடு இந்த செய்தியை கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏன் தம்முடைய ஜனங்களை கர்த்தர் சந்திக்கிறார்? ஒரு நல்ல கேள்வி கேட்க வேண்டும் உங்களுக்குள்ள. ஏன் தம்முடைய ஜனங்களை கர்த்தர் சந்திக்கிறார்? ஏன் தெரிந்து கொண்ட இடத்திலே ஆராதனை ஸ்தலத்திலே ஏன் தம்முடைய ஜனங்களை கர்த்தர் சந்திக்கிறார் என்றால், லூக்கா 1ஆம் அதிகாரம் 74ஆம் வசனத்தை வாசிப்போம். தமது ஜனத்தை சந்தித்து, ஆண்டவர் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம், தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக் கொண்டு தம்முடைய சத்துருக்கள் நின்று நம்மை பகைக்கிற யாவருடைய கைகள் நின்றும் அவர் என்ன பண்ணுகிறார் என்றால், கைகள் நின்று நம்மை ரட்சிக்கும்படியாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தமது ஜனத்தை சந்தித்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை மீட்டுக் கொள்ள ஹல்லேலூயா பாதாளத்திலே, கடனிலே, வியாதியிலே, வறுமையிலே, கஷ்டத்திலே, பயங்கரமான தோல்வியில இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை மீட்டுக் கொண்டு, சாத்தானின் பிடியில் இருக்கிற உங்களை மீட்டுக் கொண்டு, ஆண்டவருடைய உங்களுடைய சத்துருக்களில் இருந்து, உங்களை பகைக்கிற யாவருடைய கைகளில் இருந்து உங்களை ரட்சிப்பதற்காக ஆண்டவர் இந்த யூடியூப் மூலமாய் உங்களை சந்திக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்முடைய ஜனங்களை சந்திக்கிறார் என்றால், முதலாவது நம்முடைய ஜனங்களை மீட்டுக் கொள்ள பகைக்கிற பகையாளருடைய கையில் இருந்து நம்மை விடுதலையாக்க ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜனங்களை ஏன் தேவன் சந்திக்கிறார் என்றால், நான் சொல்லுவேன், அவர்களை மீட்டுக் கொள்ள வேண்டும். ஆகையால் தான் யாத்ராகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வசனத்துல போடப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆண்டவர் விசுவாசித்தார்கள், இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களையும் கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது அவர்கள் தலை குனிந்து தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வசனம் சொல்கிறது, கர்த்தரை அவர்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார். விசுவாசம் இருக்கும்போது தேவன் ஜனங்களை சந்திக்கிறார். சந்திக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய உபத்திரவத்தை கண்ணோக்கி பார்த்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்கள் கேட்டபோது ஆண்டவர் அவருடைய உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்கினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில, உபத்திரவத்திலே, கஷ்டத்திலே, மத்தியிலே இருக்கிற உங்களை ஆண்டவர் இந்த யூடியூப் மூலமாய் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை இக்கட்டில் இருந்து விடுதலையாக்குவேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. நீ இக்கட்டில் இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம், ஆனா ஆண்டவர் இந்த இக்கட்டில் இருந்து ஒரு விடுதலையாக்க ஹல்லேலூயா நீ விசுவாசித்தியானால், இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தர் சந்தித்தது போல அவருடைய உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்து விடுதலையாக்கி அவர்களை கொண்டு போகும்போது அவர்களை ஆண்டவரை தலை குனிந்து அவர்கள் ஆராதனை செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஜனங்கள் தேவனை ஆராதித்தார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் படுகிற உபத்திரவத்தை தேவன் பார்த்தார். ஆகையால் தேவன் எங்களை சந்தித்தார். அவர்கள் விசுவாசம் என்ன என்றால், தேவன் எங்களை சந்தித்தார். எதற்காக என்றால், நம்மை ரட்சிக்கும்படியாகவும் நம்முடைய கையில் நின்று நம்மளை விடுதலையாக்கவும். இந்த யாத்ராகமம் 4ஆம் அதிகாரத்தை முழுவதும் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், தேவன் அவர்களை சந்தித்து 430 வருடம் அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கி பாலும் தேனும் தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். பிரியமானவர்களே, அவர்களுக்கு விடுதலை ஆக்கும் முன்பாக தேவன் ஜனங்களை சந்தித்தார்.
வாசித்தார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் விசுவாசிக்கிறேன், தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிற விதத்தை வேதத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 30, 31, 32 3 வசனங்களை வாசிப்போம். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக, பாருங்க, இந்த வசனத்தை நல்ல கவனமா கேளுங்க. புறஜாதிகளுக்குள் பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின அந்த இரட்சணியத்தை உம்முடைய இரட்சணியத்தை கண்கள் கண்டது உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் அதிலே மகா கனம் பொருந்திய முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகள் என்று எழுதி வைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இது நிச்சயமாய் நடந்த காரியம். அதுதான் லூக்கா எழுதுகிறார். யாருக்கு எழுதுகிறார் என்றால் மகா கனம் பொருந்திய தியோப்பிலுவே அவர்களுக்கு கர்த்தர் அந்த லூக்கா அவர்கள் டாக்டர் அவர்கள் எழுதுகிறார்கள். அப்ப அது நிச்சயமாய் நடந்த காரியம். அப்ப நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் ரட்சிப்பை ஆயத்தம் பண்ணினார் என்றார் என்று சொன்னா ஜனங்களை மீட்டுக் கொள்வேன் என்று சொன்னார். 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பார்த்தீர்கள். என் கண்கள் கண்டது என்று சொன்னார். என் கண்கள் கண்டது. சிமியோன் சொல்லுகிறார், பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். அடுத்த வசனம், மகிமையாகவும் சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சிமியோன் சொல்லுகிறார். உம்முடைய கையிலே அவன் என்ன பண்ணுகிறான் என்றால் என்னை சமாதானத்தோடு போக விடுகிறேன். சிமியோன் சொல்லுகிறார், என்னை சமாதானத்தோடு போக விடுகிறேன். அந்த இயேசுவை கையில ஏந்தி கொண்டு அவர் என்ன சொல்லுகிறார், உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. இத்தனை ஆசாரிகள் அந்த ஆலயத்திலே எத்தனையோ ஆசாரியர்கள் இருந்தார்கள், வேத சாஸ்திரிகள் இருந்தார்கள், எவ்வளவோ மக்கள் இருந்தார்கள், அங்கே இருந்தார்கள். யாருடைய கண்களும் இயேசுவை இரட்சகராக அறியவில்லை. இன்றைக்கும் அநேகர் தேவாலயத்தில் வருகிறார்கள், கொண்டாடுகிறார்கள், துதிக்கிறார்கள், மகிமைப்படுத்துகிறார்கள், காணிக்கை கொடுக்கிறார்கள், செய்தியை கேட்கிறார்கள். ஆனால் ஆண்டவரை இரட்சகராக இன்னும் யாரும் பார்க்கவில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ஆலயத்தில் அப்படிதான் ஒரு காரியம் நடந்தது. தன்னுடைய தேவன் உண்டாக்கின மீட்பை யாரும் அறியவில்லை. நமக்கு ஒரு மீட்பை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். நீ உணர வேண்டும். மீட்பை அறிய வேண்டும். இன்னொரு சம்பவத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் 84 வயது உள்ள ஒரு தாய் அங்கே இருக்கிறார். இந்த அம்மா சொல்றாங்க, இந்த மீட்பை பற்றி மற்றவர்களுக்கு என்ன பண்றாங்கன்னா அறிவிக்கிறாங்க. எப்போது என்றால் இயேசு தேவாலயத்துக்கு வந்த போது கூட அந்த இயேசு ஆலயத்தில் கண்ட போது ஒரு பிள்ளையை கண்டேன் என்று சொல்லவில்லை, உம்முடைய இரட்சணியத்தை நான் கண்டேன். இந்த தாயார் மீட்பை கண்டேன். இந்த ஆலயத்தில் எத்தனையோ பேர் இருந்தாங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பலி செலுத்தினார்கள், காணிக்கை செலுத்தினார்கள், தேவ ஆலயத்துக்கு வந்தார்கள், ஆராதித்து விட்டு அந்த வழியாய் போனார்கள். ஆனால் ஒரு மனுஷன் மாத்திரம் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த ரட்சிப்பை என் கண்கள் கண்டது. தாழ்மையாய் விசுவாசிக்கிறேன் பிரியமானவர்களே. ஆலயத்திற்கு வருகிறவர்கள், போகிறவர்கள், பண்டிகை நாட்களை போல கொண்டாடுகிறவர்கள், மகிழ்ச்சியோடு கூட இந்த யூடியூப் மூலமாய் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய நாமமே உண்டாவதாக. நீங்கள் சமாதானத்தோடு உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றால் இங்கே என்ன காண வேண்டும் என்று சொன்னால், இந்த யூடியூப் மூலமாய் இயேசுவை இரட்சகராக காண வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில இயேசு இரட்சகர் என்றால் மீட்பை உண்டாக்குகிறவர், உங்களுடைய வாழ்க்கையில மீட்பை உண்டாக்குகிறவர், உன் குடும்பத்தில மீட்பை உண்டாக்குகிறவர், உன் பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு மீட்பை உண்டாக்குகிறவர், உன்னுடைய பிசினஸ்ல ஒரு மீட்பை உண்டாக்குகிறவர், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, சமுதாய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசுவை நீ எப்படி பார்க்க வேண்டும் என்றால், உன்னை ரட்சிக்கிறவராக, உன்னை மீட்புக்குள்ளே கொண்டு போகிறவர்களாக நீ அவரை சந்தித்தாயானால் இப்பொழுதே உன்னுடைய ஆண்டவர் உன்னை சந்திக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில மீட்பையும் ரட்சிப்பையும் கர்த்தர் உனக்கு தருவார். பிரியமானவர்களே, மற்றவர்களுக்கு மீட்பை அறிவித்தார்கள், அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிமியோனுக்கும் அந்த அன்னாள் என்று சொல்லுகிற அவர்களுக்கு மாத்திரம்தான் அவர்கள் வாஞ்சையோடு தாகத்தோடு எத்தனையோ நாட்கள் காத்து கொண்டிருந்தார்கள். எவ்வளவோ பேர் அந்த இடத்துல போனார்கள், வந்தார்கள். ஆனால் இந்த ரட்சிப்பையும் மீட்பையும் இந்த அன்னாள் என்று சொல்லுகிறவர்களும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சிமியோன் என்பவர்கள் தான் அந்த இயேசுவை மீட்பராக, இரட்சகராக அவர்களுக்கு தெரிந்தது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இரட்சகராக, மீட்பை கொடுக்கிறவராக நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவரை நீங்கள் வாஞ்சையோடு கூட அவரை
கூட வாஞ்சையோடு கூட ஆண்டவரை சந்திக்கும் போது இருதயத்தில் வாஞ்சையோடு கூட என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். பிரியமானவர்களே, இதை தான் நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, லூக்கா 19ஆம் அதிகாரம் 41-42 வேகமா வாசிங்க. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. இப்ப ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கண்ணீர் விட்டு அழுதார். தேவாலயத்திற்கு பக்கத்திலே வந்தார். இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். லூக்கா 19:42-43 நீங்க வாசித்தார். இயேசு மிகவும் அழுதார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே காலத்தை அவர்கள் அறியவில்லை. தங்கள் சந்திக்கிற காலத்தை அவர்கள் அறியவில்லை. பிரியமானவர்களே, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் அல்லேலூயா, மத்தேயுவிலே ஆண்டவர் சொல்லுவார், கோழி தன் குஞ்சுகளை அல்லேலூயா சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ தரம் சேர்த்துக் கொள்ள மனதாக இருந்தேன். ஆனால் உனக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதா மனதில்லாமல் போயிற்று. எத்தனை தரம் உன்னை சேர்த்துக் கொள்ள முயற்சித்தேன், உன்னை மீட்க முயற்சித்தேன், உனக்கு மனதில்லை. நீ என்னத்தை அறியல என்றால், உன்னுடைய வாழ்க்கையில என்னத்தை அறியல என்றால் உன்னை சந்திக்கிற காலத்தை அறியவில்லை. பிரியமானவர்களே, உன்னை சந்திக்கிற காலத்தை அறிய வேண்டும். நீ அறியாததுதான் அல்லேலூயா அறியவில்லை. உன் வீடாக நீ அறியவில்லை என்றால் உன்னுடைய வீடு பாழாக்கி விடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வீடு பாழாக்கி விடப்படும். நீ அறியணும், சூழ்நிலை அறியணும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். உலகம் முழுவதும் நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்ற ஆண்டவரை அறியணும். மீட்பராக இரட்சகராக அறிய வேண்டும். ஒன்றான தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினதான தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். இவரே மெய்யான தேவன், இவரே நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று நீ அவரை சந்திக்க வேண்டும். மீட்பை தருகிற தேவன், அல்லேலூயா, ரட்சிப்பை தருகிற தேவன் என்று நீ அறிய வேண்டும். பிரியமானவர்களே, அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், இந்த சமாதானத்துக்கு ஏற்ற காரியத்தை நீ சிந்திப்பாயானால் உனக்கு நலமாய் இருக்கும். இந்த தேசம் ஆண்டவரை சந்திக்கும்படி ஆண்டவர் சொன்னார், இந்த தேசத்தை சந்திக்கும்படி தான் வந்திருக்கிறேன், இந்த தேவாலயத்தில் வந்திருக்கிறேன். இந்த நேலை எதற்காக தந்திருக்கிறேன் என்றால் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறியும்படி, உன்னை சேர்த்துக் கொள்ளும்படியாய் நான் எத்தனையோ முயற்சி செய்தேன். நீ என்னை அறியல என்று சொன்னார். உன்னை சந்திக்கிற காலத்தை நீ அறியல. பிரியமானவர்களே, நீ சந்திக்கிற காலத்தை அறிய வேண்டும். அநேக தேவ பிள்ளைகள் தேவன் சந்திக்கிற வேலையை அறியல. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தேவன் எத்தனையோ தடவை அவர்களை சந்திக்க முயற்சி செய்கிறார். ஆனால் அவர்கள் சந்திக்கிற நேரத்தை அவர்கள் விட்டு விடுகிறார்கள். லூக்கா 18ஆம் அதிகாரத்தை வாசித்தீர்கள் என்றால் ஆண்டவர் அங்கே ஆண்டவர் கடைசியில நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் ஒரு குருடன் இருக்கிறான். நல்ல கவனமா கேளுங்க. ஒரு குருடன் இருக்கிறான், பிறவி குருடன். அப்ப வழியில உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அப்ப பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்றால் அவன் எப்படி கேட்கிறான் என்றால், அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி, ஐயா, எனக்கு பிச்சை போடுங்க என்று கேட்டுக்கொண்டிருந்தான். எத்தனை வருடம் உட்கார்ந்திருந்தான் என்று நமக்கு தெரியாது. ஆனால் திரள் கூட்ட மக்கள் பின்பற்றி போகிறார்கள், இயேசுவை பின்பற்றி போகிறார்கள் என்று அவன் கேட்கும் போது அவன் ஒரு முடிவை கொண்டான். இயேசுவை சந்திக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நானா இருந்தா என்ன பண்ணுவேன்னா, கூட்டம் நிறைய போகுதுன்னா ஒரு நாளைக்கு 10 பேர் 10 பைசா போட்டா 1 ரூபா கிடைக்கும். 100 பேர் போட்டா 10 ரூபா கிடைக்கும். அல்லேலூயா, 1000 பேர் போட்டா 100 ரூபா கிடைக்கும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நிறைய கூட்டம் வருது, இன்னைக்கு எனக்கு வருமானம் அதிகமா வரும் அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா அவன் எடுத்த முடிவை பார்த்தீங்கன்னா, அவன் பாருங்க, அங்க பிச்சை கேட்க உட்கார்ந்து இருக்கிறான். அவன் நிறைய ஜனம் அவனை வந்து பார்க்கிறாங்க. இன்றைக்கு ரோட்ல சத்தம் அதிகமா இருக்கே என்று கேட்டு அவன் என்ன நினைச்சான் என்று சொன்னா, அவன் என்ன நினைச்சான்னா, இன்றைக்கு இயேசு இந்த பக்கத்து போகிறார், ஆகவே இன்றைக்கு அவரை சந்திக்கவில்லை என்றால், இன்றைக்கு நான் அவரை கூப்பிடவில்லை என்றால், இந்த கும்பல் நடுவிலே ஒருவர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறவர், மீட்பை கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஆகவே இந்த சமயத்தை நான் விட்டுட்டேன்னா நான் சாகிற வரைக்கும் அவரை பார்க்க முடியாது என்ற ஒரு முடிவை எடுத்தான். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான், இன்னும் சத்தமாய் கூப்பிட்டான். கூப்பிட்ட உடனே அவருடைய அப்போஸ்தலர் வந்து, ஏன் சத்தப்படுகிற,
ஏன் சத்தப்படுகிறேன் என்று அவனை அடக்கினார்கள். ஆனால் நீங்கள் பாருங்கள் பிரியமானவர்களே, இதுக்கு முன்னால அவன் கூப்பிட்டது அம்மா, அப்பா, ஐயா அப்படின்னு அவன் கூப்பிட்டான். ஆனா ஒருத்தரும் கேட்கல. ஆனா இன்னைக்கு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படியே கூப்பிடும் போது எல்லாரும் இவனை நோக்கி பார்க்கிறாங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இன்னும் அதிகமாய் பிஷப் வந்து கேட்ட, நீ சத்தம் போடாதே என்று சொல்லி அவன் இன்னும் அதிகமாக தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி இன்னும் அதிகமாய் சத்தமிட்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த இயேசுவை விட்டு விட்டார், என்னுடைய வாழ்க்கையில் அவரை நான் பார்க்கவே முடியாது, எனக்கு ஒரு சான்ஸே கிடைக்காது என்று சொல்லி இந்த ஊருக்கு இயேசு வந்திருக்கிறார், இந்த தருணத்தை விட்டு விட்டேன் என்றார். இயேசுவை பார்க்கவே மாட்டேன், அதனால் அவன் சத்தம் போடாதே என்று சொன்னாலும் முன்னும் அதிகமாய் சத்தம் போட்டான். இன்னும் அதிகமாய் அவன் சத்தம் போட்டான். வேதம் சொல்லுகிறது இன்னும் அதிகமாய் சத்தம் போட்டான் என்று சொல்லி அவனுக்கு தெரியும், இன்று இயேசுவை சந்திக்கணும். இயேசுகிட்ட வந்து ஆண்டவருடைய பைசாவை வாங்கிவிட்டு போகிறதுக்காக இல்ல, இயேசுவிடம் நன்மை ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு போகிறதுக்காக இல்ல, அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த கூட்டத்தை அல்ல, இந்த கூட்டத்தின் நடுவில் இருக்கிற இயேசுவை நான் பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த கூட்டத்தில் ஜனத்தை சந்திக்க நான் என்ன பண்ண வேண்டும் என்றால் இன்னும் சத்தமாய் கூப்பிட வேண்டும் என்று சொல்லி இன்னும் அதிகமாய் அவன் சந்தித்தான். நீங்கள் அறியாத ஒருவர், ஹல்லேலூயா, இந்த யூடியூப்ல நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்க அறியாத ஒருவர் உங்கள் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவன் அதை உணர்ந்தான். இயேசு அங்கு வந்திருக்கிறார். அந்த மீட்பை கொடுக்கிறவர், அந்த ரட்சிப்பை கொடுக்கிறவர், ஹல்லேலூயா, மீட்பை கொடுக்க வந்த ஆண்டவர், ரட்சிப்பை கொடுக்க வந்த ஆண்டவர், பகைஞரில் இருந்து நம்மளை விடுதலையாக்க வந்த ஆண்டவர் இந்த கூட்டத்தின் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லி அவன் இன்னும் அதிகமாய் சத்தமிட்டான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது பரலோகத்துக்கு எட்டப்பட்டது. ஆண்டவருடைய நாமம், ஹல்லேலூயா. இயேசு அதை பார்த்தார். எதை பார்த்தார் என்றால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக அவருடைய வாஞ்சையை பார்த்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய வாஞ்சை, இந்த தருணத்தை விட்டுட்டோம்னா இனி எந்த தருணமும் எனக்கு கிடைக்காது என்று சொல்லி அவன் இன்னும் அதிகமாய் சத்தமிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் இன்னும் சத்தம் போடும்போது இயேசு அவனிடத்தில் வந்தார். இயேசு வந்து, நான் உனக்கு என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும் நீ விரும்புகிறாய் என்று கேட்டான். அவன் வாஞ்சையோடு ஆண்டவரை சந்தித்தான். ஆண்டவர் அவனை சந்தித்தார். ஆண்டவரிடத்தில் சொன்னான், இனிமேல் எந்த சான்ஸுமே கிடைக்காது என்று சொல்லி என் கண் சுகமாக வேண்டும் என்று சொன்னான். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் வாஞ்சை உன்னை ரட்சித்தது, உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய நம்பிக்கை, என் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையில ரட்சிப்பை கொண்டு வந்தது என்று சொல்லி அவனை சுகமாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் என் கண்ணை திறக்கணும் என்று சொல்லும் போது ஆண்டவர் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு முறை அதே பட்டணத்திற்கு இன்னொரு பட்டணத்திற்கு ஆண்டவர் வருகிறார். அந்த வழியாக வரும்போது ஒரு மனுஷன் கேள்விப்பட்டான், இயேசு இந்த பக்கத்து போகிறார் என்று. ஏற்கனவே கேள்விப்பட்டவன் இன்றைக்கு என்ன செய்கிறார் என்றால், இயேசு இந்த ஊருக்கு வருகிறார் என்று அவன் இயேசுவை பார்க்க ஓடி வந்தான். என்ன ஆயிற்று தெரியுமா? அங்க நிறைய கூட்டம் இருக்கு, கூட்டம் நிறைய இருக்குன்னு இந்த சகை ஓடல. அவன் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யலாம் என்றால், அவரை சந்திக்கலாம் என்று என்ன செய்யலாம் என்று முன்னால ஓடுகிறான். இயேசு முன்னால ஓடி ஒரு காட்டு மரத்தின் மேலே அவன் ஏறினான். எத்தனை பேர் இயேசுவுடன் வந்தார்கள், இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். ஆனால் எத்தனையோ பேர்கள் வந்தார்கள். ஆனால் தேவன் தன்னை விசுவாசத்தோடு தன்னை தேடுகிற ஒரு மனுஷனை அறிந்தார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு, வாஞ்சையோடு, வைராக்கியத்தோடு இன்றைக்கு நான் அந்த இயேசுவை சந்திக்க வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு சந்திக்க அவன் காட்டத்தின் மரத்திலே ஏறினான். அவருடைய வாஞ்சையை ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தார். அவன் ஆண்டவர் மேல் வைத்திருந்த அந்த வைராக்கியத்தை இன்றைக்கு விட்டனா இனிமேல் அவரை பார்க்க முடியாது என்று சொல்லி அவன் மரத்தின் மேல் ஏறினான். ஆண்டவர் மரத்தை இன்றைக்கு எப்படியாவது சந்திக்க வேண்டும், எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும். அவன் உள்ளத்திலும் அவனுடைய இருதயத்திலும் தேவன் சந்திக்க வேண்டும் என்று அவன் வாஞ்சையோடு கூட ஏறி பார்த்தான். யாருமே நான் பார்க்கல நினைச்சான். அவன் விசுவாசத்தை பரலோகம் பார்த்துச்சு. பரலோகம் பார்த்தோடு இருதயத்தை, இயேசுவின் இருதயத்தை திறந்தது. அண்ணாந்து பார்த்தார் ஆண்டவர். அவன் வாஞ்சையை, அவனுடைய வைராக்கியத்தை ஆண்டவர் பார்த்து, சகைவே கீழே இறங்கி வா, உன் வீட்டுல வந்து தங்க வேண்டும்,
என்று சொன்ன உடனே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு உன் வீட்டில் தங்கணும் என்று ஆண்டவர் சொன்ன உடனே அவன் தன்னுடைய ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில இடைப்படுவதற்கு அவனுடைய வாழ்க்கையில எதெல்லாம் தொலைக்கணுமோ, எதெல்லாம் அகற்றணுமோ, எதெல்லாம் அப்புறப்படுத்தணுமோ, எதெல்லாம் தூர விலக்கி போடணுமோ எல்லாத்தையும் தூர போட்டான், எல்லாத்தையும் விலக்கி போட்டான். அவனுடைய வாழ்க்கை மாறுச்சு. உடனே வீட்டுக்கு வந்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இயேசு வந்து அந்த வீட்டிலே தங்கினார் என்று சொன்னார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நான் ஆயத்தம் இல்லை, அல்லேலூயா, எனக்கு ப்ரிப்பரேஷன் இல்லை, இன்னைக்கு நான் ஆயத்தம் இல்லைன்னு சொல்றீங்க. இயேசு உன்னை சந்திக்கணும்னா நீதான் ஆயத்தப்படணும். உன்னையே நீ ஆயத்தப்படுத்தினா இன்னைக்கு ஆண்டவர் உன்னை சந்திப்பார். நீ எவ்வளவு பிரச்சனையில் இருக்கிற, எவ்வளவோ போராட்டத்தில் இருக்கிற, எவ்வளவோ சூனியத்தில் இருக்கிற, எவ்வளவோ காரியத்துல சிக்கி இருக்கிற, விடுதலை வேணும்னா ஆண்டவர் உன்னை சந்திக்கணும்னா ஓட்ட இருக்கிறதான எதெல்லாம் தொலைச்சு போடணுமோ, எதெல்லாம் அகற்றி போடணுமோ, எதெல்லாம் நீ விட்டு விடணுமோ எல்லாத்தையும் விட்டு விட்டினா ஆண்டவர் வாஞ்சையும் வைராக்கியத்தையும் நீ ஆண்டவருக்காக இழந்து போனதையும் பார்த்து உன்னை மீட்பை உண்டாக்குவார், ஒரு ரட்சிப்பை உண்டாக்குவார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் வீட்டிற்கு இயேசு வருகிறார் என்று சொன்ன உடனே அவன் சத்தியத்துக்கு அவன் ஓடி வந்தான் வீட்டுக்கு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில உன்னுடைய ஆண்டவர் வாஞ்சையை பார்க்கிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ சமூகத்தில் கூடி வருகிற மக்களிடையே யாரை சந்திக்கிறோம் என்று கேட்டார். ஆண்டவர் யாரை சந்திக்கிறார் என்றால், ஆலயத்திற்கு அநேகர் வரலாம், ஆலயத்திற்கு நிறைய பேர் வரலாம், ஆயிரக்கணக்கான பேர் ஜனங்கள் வரலாம். ஆனால் ஆயிரக்கணக்கான பேர் ஆராதிக்கிறதையும், ஆயிரக்கணக்கான பேர் பலி செலுத்துகிறதையும், ஆயிரக்கணக்கான பேர் காணிக்கை கொடுக்கிறதையும் கர்த்தர் விரும்புகிறதில்லை. வாஞ்சை உள்ளவர்கள், வைராக்கியம் உள்ளவர்கள், வாஞ்சையோடு வருகிறவர்களை வாஞ்சையோடு கூப்பிட்டான். தேவன் அவனை சந்தித்து சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். இன்னொரு சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைக்காது. அதை நம்பினான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கே அகற்ற வேண்டியவர்களை அகற்றுங்கள், இன்றைக்கே அப்புறப்படுத்துகிறதை அப்புறப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவனுடைய வாஞ்சை அவன் எங்கே கொண்டு போகிறது, அவனுடைய வாஞ்சை எங்கே கொண்டு போகிறது என்றால், இயேசுவை எப்படியாவது சந்தித்து இந்த ரட்சிப்பை நான் சுதந்திரிக்க வேண்டும். இன்றைக்கு அகற்ற வேண்டியதெல்லாம் அகற்றி நான் தீர்மானிக்கிறேன். ஏன் தேவன் சந்திப்பதில்லை? நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் சந்திப்பதில்லை? எத்தனையோ கூட்டத்துக்கு போறோம், எத்தனையோ டிவியில பார்க்கிறோம், எத்தனையோ வீடுகளுக்கு போய் ஜெபம் பண்றோம். ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிறது என்றால், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைகளிலே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சந்திப்பதில்லை என்றால், நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், நான் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு இடத்துல நான் உட்கார்ந்துருக்கும் போது பைபிள் படித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு கோழி அந்த குச்சிகளை கூட்டி கொண்டு வந்து அது கிளறி விட்டு அதுக்கு உணவு கொடுப்பதை கற்றுக் கொடுத்திருந்தது. அப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அதுக்கு பிரித்து போய் அப்படியே இருந்தது. அப்போ ஒரு வல்லாறு என்று சொல்லுகிற ஒரு பறவை சல்லன் வருகிற போது அந்த தாய்க்கோழி என்ன பண்ணுச்சுன்னா கத்தி கூப்பிட்டுச்சு. கத்தி கூப்பிடும் போது அந்த 5 குச்சிகளும் சேர்த்து வந்தது. 6வது குச்சை பார்த்தீங்கன்னா ஒரு புதருக்குள்ள போய் மறைஞ்சுக்கிட்டுச்சு. அப்ப போயிடுச்சு வல்லாறு. அப்ப இந்த 4 தினமும் பார்த்தேன், இந்த கோழி தன் குச்சிகளோட இன்னொரு இடத்துக்கு வந்துச்சு. இன்னொரு இடத்துக்கு வரும்போது அங்கே இதே போல சம்பவம் நடந்து கொண்டிருந்தது. அது தன்னுடைய கோழிகளுக்கு எப்படி இரையை கம்பிக்கொள்வது, எப்படி உட்கொள்வது என்று கற்றுக் கொடுக்கிறதை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என்ன ஆயிற்று என்றால், அது திரும்பவும் 5வது தடவை அது என்ன பண்ணுச்சுன்னா, கோழி கூவியது, சட்டைகளை விரித்து தன் பிள்ளைகளை கூப்பிட்டது. அப்ப கூப்பிடும் போது அது 5 குஞ்சுகள் வந்தது. 6வது குஞ்சு அந்த புதரை நோக்கி ஓடி போனது. அந்த புதரை நோக்கி ஓடி போகும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த புதரை நோக்கி போகும்போது அந்த வல்லாறு வந்து அது போகிறதுக்கு முன்பாக அந்த குஞ்சை பிடித்து கொண்டு போனது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ஏன் சந்திப்பதை இல்லை என்றால், அந்த தாய் கோழி குஞ்சு அங்கே தான் இருக்கிறது.
அல்லேலூயா. அந்த கோழி அங்கதான் இருக்கு. தன் சட்டைகளை விரித்து அது தன் குஞ்சுகளை தன்னிடத்தில் சேர்ப்பதற்கு அது ஆயத்தமாக தான் இருக்குது. ஆனா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது தாய் தேடி வருவதற்கு அதுக்கு மனம் இல்லாததுனால, புதரை நோக்கி போனதினாலே ஆண்டவர் அதனால் சொன்னார், நான் எத்தனை தரம் உன்னை நான் கூப்பிட்டு உன்னை சேர்த்துக்கொள்ள ஆயத்தமா இருந்தேன். ஆனால் உனக்கு மனதில்லாமல் இருந்தேன். இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டி கொண்டு இருக்கிறேன். என் கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து பிரவேசிப்பேன். நான் உன்னோடு சாப்பிடுவேன். நான் போஜனம் பண்ணுவேன். நான் உன்னை சந்திப்பேன். நீ திறக்க வேண்டியது, உன் இருதயத்தை திறக்க வேண்டியது யார் என்றால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் தான் கதவை திறக்க வேண்டும். நீங்கள் தான் ஆயத்தப்பட வேண்டும். நீங்கள் தான் தேவனை சந்திக்க வர வேண்டும். நான் உன்னை சந்திப்பதற்கு எழுந்திருக்கிறேன். நான் உன்னை சந்திப்பதற்கு எழும்பி வந்திருக்கிறேன். நீ ரட்சிப்பையும் சமாதானத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த குருடன் பலமாய் கூப்பிட்டானே, வாஞ்சையோடு வைராக்கியத்தோடு மறுபடியும் கூப்பிட்டார். இந்த சகையு தன்னை தானே கழுவி சுத்திகரித்து இயேசு உள்ளே வருவதற்கு தன்னை ஆயத்தமாக்கி கொண்டது போல தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இயேசு உன்னை சந்திப்பதற்கு வந்திருக்கிறார். எதை பார்க்கிறார் என்றால் உங்கள் வாஞ்சையை பார்க்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் கதறலை ஆண்டவர் கேட்கிறார். உங்கள் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். அதனால் தான் சொல்லி இருக்கிறது, தேவனை துதித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள் என்று வசனம் சொல்கிறது. உண்மையாக தேவனை தேடுவோமானால், உண்மையாய் வாஞ்சிப்போமானால், உண்மையாய் சந்திக்க வந்திருப்பீர்கள். ஆனால் தாவீது சொல்லும்போது, மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையை வாஞ்சிக்கிறது, என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது. எது வரைக்கும்? தண்ணீரை கண்டுபிடிக்கும் வரைக்கும். தண்ணீரை கண்டுபிடிக்கும் வரைக்கும் என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது. தண்ணீரை சந்திக்கும் வரைக்கும் பிரியமானவர்களே, என் தாகத்தை தீர்க்கும் என் தேவனை சந்திக்கும் வரைக்கும் என் ஆத்துமா கதறுகிறது, என் ஆத்துமா வாஞ்சிக்கிறது, என் ஆத்துமா என்னை அது வாஞ்சித்து கதறுகிறது. தேவன் அவர்களை சந்திக்கிறார். தேவன் அவர்களை விடுதலையாக்குகிறார். தேவன் அவர்களை வீட்டை விடுதலையாக்குகிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் சந்திக்கும் போது விடுதலையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, ஒரு வாலிபன் இருந்தான். இதோட நான் என்னுடைய செய்தியை முடிக்க விரும்புகிறேன். ஒரு வாலிபன் இருந்தான். ஒரு வாலிபன், ஆண்டவர் ஒரு நாள் அவனை தேவாலயத்திலே நேருக்கு நேராக சந்தித்தார். உன் வாழ்க்கையை இடத்துல கொடுத்தம்பி அப்படின்னு சொன்னார். அப்ப அவன் சொன்னான், நான் திருமணம் பண்ணணும், இன்னும் நான் திருமணம் பண்ணி நான் அனுபவிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு, நான் இப்ப வர முடியாது என்று ஆண்டவர் கொடுத்த தருணத்தை அவன் இழந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, திரும்ப குழந்தை பிறந்தது. குழந்தை பிரதிஷ்டைக்கு வந்தான். அப்பொழுதும் ஆண்டவர் அவனிடத்தில் கேட்டார். அப்பவும் அவன் தட்டி விட்டான். திரும்ப வேலை பிசினஸ் அதிகமானது, வருமானங்கள் வந்தது. அப்போதும் ஆண்டவர் இந்த நேரத்திலேயாவது உன்னை கொடுப்பா, உன் வாழ்க்கை கொடு, இந்த தருணத்தையாவது பயன்படுத்திக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் அவனிடத்துல சொன்னார். அப்பவே அவன் விட்டான். திரும்ப அவனுடைய வாழ்க்கையில மிக உன்னதமான நிலைமைக்கு வந்தான். அப்பொழுதும் ஆண்டவர் அவனை சந்தித்தார். இந்த நேரத்திலேயாவது உன்னை எனக்கு உன் வாழ்க்கையை கொடுப்பா என்று சொல்லி அவனை ஆண்டவர் சந்தித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ கடைசியாக திரும்ப ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அந்த வாய்ப்பை அவன் இழந்து விட்டான். கடைசியில கொடூரமான வியாதி அவனுடைய வாழ்க்கையில வந்தது. வியாதி வந்து அவன் ஹாஸ்பிட்டலில் இருந்தான். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு டாக்டர் அவனை ட்ரீட்மெண்ட் பண்ணினார். பிரியமானவர்களே, ட்ரீட்மெண்ட் பண்ணி கொண்டு இருக்கும் போது அவர் சொன்னார், இந்த நாளிலாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் தம்பி என்று சொல்லி சொன்னார். அப்பொழுது அவர் சொன்னார், அந்த திருடனை பாரு, அந்த கடைசி நேரத்துல, உயிர் போகிற நேரத்துல கூட, அந்த கடைசி நேரத்துல அந்த தருணத்தை அவன் அருமையா பயன்படுத்தி அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். நீ பரதேசில இருக்கும் போது என்னை நினைத்துக் கொள்ளி என்று சொன்னானே, அதே போல நீனும் அந்த தருணத்தை கூட இந்த தருணத்தை பயன்படுத்திக்கொள். கர்த்தர் உன்னை சுகமாக்குவார், உன்னை விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி. இல்லப்பா, இல்ல டாக்டர், ஆண்டவர் எனக்கு நிறைய தருணத்தை கொடுத்தார், எவ்வளவோ தருணத்தை கொடுத்தார். I lost it. நான் இழந்து போனேன். எல்லா தருணங்களையும் நான் இழந்து போனேன். நான் கேட்க முடியாது, நான் எல்லாவற்றையும் இழந்து போனேன் என்று சொல்லி பல முறை பல தருணங்களை உண்டாக்கி கொடுத்தார். அந்த தருணங்கள் எல்லாம் நான் ஆதாயம் செய்து இல்லை என்று சொல்லி கண்களை மூடி தன்னுடைய ஜீவனை விட்டான். பிரியமானவர்களே, அதுதான் வசனம் சொல்லுது, நீ சந்திக்கும் காலத்தை அறியாமல் போனார். இப்பொழுது உன் வீடு பாழாக்கி விடப்படும்.
ஏன் வீடு பாழாக்கி போச்சு? ஏன் வீடு ரட்சிக்கப்படல? ஏன் இன்னும் வீடு ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள வரல அப்படின்னு சொன்னா, நீ ஒன்றை அறியணும். நீ உன்னை தேவனை சந்திப்பதற்கு அநேக காரணங்களை ஆண்டவர் உனக்கு தருகிறார். உன்னை இழுத்துக்கொள்ள ஆசைப்படுகிறார். ஆனால் ஏன் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? உங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையை, உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்திலே ஆண்டவர் சந்திக்கிற நேரம், உங்கள் தேவன் உங்களை சந்திக்க வேண்டும். தேவனை சந்திக்க வேண்டும். தேவனை சந்திக்கும் போது, தேவனிடத்தில் நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் போது, இதுவே கடைசி தருணமா இருக்கலாம். இந்த யூடியூப் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ எவ்வளவு பொண்ணு வச்சிருக்கலாம், எவ்வளவு பணம் வச்சிருக்கலாம், வேலைக்காரி வச்சிருக்கலாம், வேலைக்காரர்கள் வச்சிருக்கலாம், வீடுகளை வச்சிருக்கலாம், பணங்களை வச்சிருக்கலாம், சொத்துக்களை வச்சிருக்கலாம். எல்லாவற்றையும் கடைசி நாள்ல செத்து போகும்போது எல்லாம் விட்டுட்டு தானே போக போற. உன்னோட வர்றது ரட்சிப்பு. ஹல்லேலூயா. உன்னோட வர்றது மீட்பு. உன்னோட வருவது ரட்சிப்பு. சிமியோன் கண்டான். எத்தனையோ வருஷங்கள் ஆயத்தமாய் இருந்தான். ஆனால் 84 வயதான விதவை இரவும் பகலும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. அவள் ஆண்டவருடைய மீட்பை அவள் சொன்னாள். அவள் ரட்சிப்பை கண்டாள். சிமியோன் பிள்ளையை கையில எடுத்து வைத்துக் கொண்டு இயேசுவை, மீட்பை நான் கண்டேன் என்று சொன்னாலே, நீ மீட்கப்பட்டிருக்கிறாயா? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? ஆலயத்துக்கு வருகிறாய், கம்பெனியை எடுக்கிறாய், எத்தனையோ விசுவாசி என்று சொல்கிறாய். இன்னைக்கு செத்தா நாளைக்கு நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போவேன், அந்த நம்பிக்கை இருக்கா? இன்னைக்கு கண்ணை மூடுனா, கண்ணை திறந்தா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவேன், நான் மீட்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன். அதற்காக தான் தேவன் இந்த நேரத்தில் உன்னை சந்திக்க விரும்புகிறார். உன் இதயத்தை கொடு, உன் வாழ்க்கையை கொடு. இதுதான் கடைசி தருணம். ஆண்டவருடைய கரத்திலே கொடு. கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார். உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இயேசு இல்லைன்னா எல்லாம் சூனியம். உன் வாழ்க்கையில எல்லாமே இல்லாம இருந்தாலும் இயேசு வாழ்க்கையில இருந்தா எல்லாமே நீ ஹீரோவா மாற கர்த்தர் உதவி செய்வார். இயேசு இல்லாம உலகத்துல எல்லாம் உனக்கு இருந்தாலும் ஒரு நாள்ல அதெல்லாம் சூனியமாய் மாறிவிடும். உன்னுடைய ஆத்துமா மீட்பு விளையேற பெற்றது. இந்த மீட்பை கொடுக்க, இந்த ரட்சிப்பை கொடுக்க, உன்னை விடுதலை ஆக்க இன்று உன்னை ஆண்டவர் சந்திக்கிறார். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு யூடியூப் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் எத்தனையோ முறை ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார்கள். எத்தனையோ முறை ஆண்டவரே ஆராதனைக்கு வருகிறார்கள். யூடியூப் மூலமாய் எத்தனையோ கூட்டங்களுக்கு போகிறார்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரை சந்திக்கணும். ஆண்டவரே உடைய தொடுதலை உணரணும். ஆண்டவராக, ரட்சகராக, குல தெய்வமாக ஆண்டவரை இயேசுவை சொந்த ரட்சகராக தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வதற்கு இந்த நேரத்தில் யாரெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவருடைய பாவங்கள், அவருடைய சாபங்கள், அவருடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தத்தின் வல்லமையினாலே அதை கழுவி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களை விடுதலையாக்கி, ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையாய் அவருடைய நாமத்துடைய விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்கள் வைராக்கியத்தோடு, வாஞ்சையோடு, தாகத்தோடு, ஆண்ட குருடன் கூப்பிட்டது போல இந்த தருணத்தை விட்டால் வேறொரு தருணம் இல்லை என்று அதை பயன்படுத்தி கொண்டது போல ஆண்டவரே சகைவு ஆண்டவர் அந்த வழியில வரும்பொழுது ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவருடைய வீட்டில் தங்குவதற்கு, அல்லேலூயா, எதெல்லாம் அகற்றணுமோ, எதெல்லாம் விட்டு விடணுமோ, எதெல்லாம் தொலைத்து போடணுமோ, எதெல்லாம் அருவருப்புகளை அகற்றி போடணுமோ எல்லாவற்றையும் அகற்றி போட்டு ஒரு விடுதலையை பெற்றுக் கொண்டது போல இன்றைக்கு இந்த ஜனங்களை ஆசீர்வதியும். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகள் கூட மீட்பை இந்த லாக்டவுன் பீரியடில் ஏனோ தானோ வாழ்ந்து ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் விடுதலையும் ஆண்டவரே தேவனுடைய அந்நியத்தையும் தேவனுடைய உறவையும் தேவனுடைய சிநேகத்தையும் இழந்து போய் நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், சரீரத்தில் இருக்கிறதான எல்லா பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பியும் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you.